Hi friends, இன்னைக்கு Twins Veg Kitchenல மூணு வகையான ஜூஸ் வெரைட்டிஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுல வந்து கற்றாழை ஜூஸ், அலோவேரா ஜூஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ இந்த ஒரு பீஸ் வந்து அலோவேரா எடுத்துர்க்கேன். அப்புறம் இதுக்கு வந்து ஒரு லெமன் தேவைப்படும். அதுக்கு அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி தேவைப்படும். ஃபர்ஸ்ட் வந்து அலோவேராவை நல்லா வாஷ் பண்ணிடணும். ஒரு 7 டைம்ஸ் கிட்ட நான் வந்து எடுத்த உடனே வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஓரங்களை இதுல நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓரங்களில் கட் பண்ணாதான் நமக்கு வந்து அதில் உள்ளே இருக்கிற ஜெல்லை வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பழக்கம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பலகா மேலே வச்சு அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்கள் அப்படியே ஸ்பூனால் எடுத்தீங்க அப்படின்னா அழகாக வந்துடும் அது. நான் இன்னும் ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி எடுத்துட்டு அந்த ஜெல்லை வந்து அந்த தண்ணியில் போட்டுடுறேன். ஏன்னா அந்த கசப்பு தன்மை இருக்காது, அதனால தான் அப்படி பண்ணுறது. நார்மலாகவே வந்து உங்களுக்கு அலோவேரா கொஞ்சம் கசந்து அந்த கசப்பு தன்மை இருக்கும் நம்ம நார்மலாக சாப்பிடும்போது. இந்த மாதிரி போட்டு நம்ம ஜூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கசப்பு தன்மை இருக்காது. ஒரு 2 மினிட்ஸ் வந்து இந்த தண்ணியில் இருந்தால் போதும். உங்களுக்கு கையில் எடுக்க வரல அப்படின்னா இந்த மாதிரி தட்டு வச்சுட்டு ஸ்பூனால் இப்படி நல்லா கீறி விட்டீங்க அப்படின்னா அந்த ஜெல் வந்து உங்களுக்கு தனியாக அழகாக வந்துடும். இப்போ இந்த ஜெல்லை வந்து நம்ம எடுத்து தண்ணியில் போட வேண்டியதுதான். அலோவேரா பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நம்ம ஹேருக்கும் ரொம்ப நல்லது, நம்ம ஃபேஸுக்கும் போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம உள்ள ஜூஸாகவும் எடுத்துக்கலாம். ஹேருக்கு போடும்போது நம்ம ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை வச்சு எண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம ஃபேஸுக்கு போடும்போது நம்மளுக்கு ஒரு கிளியர் ஸ்கின் கிடைக்கும். அது வந்து நம்ம அதை ஜூஸாக உள்ளே சாப்பிடும்போது அதோட பெனிஃபிட்ஸ் எப்படி இருக்கும் பாருங்கள். இப்போ நான் அந்த ஜெல் எல்லாத்தையுமே அந்த தண்ணியில் போட்டுட்டேன். இது ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். போட்டுட்டு அந்த கசப்பு தன்மை போயிடும். இப்போ இதில் கொஞ்சமாக வந்து இஞ்சி துண்டு ஒரு துண்டு சேர்க்க போகிறேன். இஞ்சி ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா அந்த வாமிட்டிங் சென்சேஷன் இல்லாமல் இருக்கும், அதனால சேர்க்குறேன். லெமனும் இதில் சேர்க்க போகிறோம். லெமன் வந்து இப்போ சேர்க்க போகிறது இல்லை, கடைசியாக நம்ம ஜூஸ் வந்து அரைச்சி முடிச்சதுக்கு அப்புறமா அதில் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நீர்க்க மோர் எடுத்திருக்கேன். ரொம்ப கெட்டியாக தயிராக எடுக்காதீங்க, கொஞ்சம் நீர்க்க இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி துண்டு அப்புறம் மோர் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா அந்த அலோவேராவை வந்து அதையும் இதில் சேர்த்துடலாம். இது வந்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறோம். நம்ம கடையிலலாம் அப்படி தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கும், நமக்கு வந்து கசப்பு இருக்காது. ஸோ இதில் இஞ்சி லெமன் எல்லாம் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். லெமன்லேயும் வந்து நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. வெயிட் லாஸ்க்கு எடுத்துக்கலாம், ஸ்கின் குவாலிட்டி நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த கிட்னியில் ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நமக்கு க்யூர் ஆகிடும். இப்போ அதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த ஜூஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு நீர்க்க வேணும் அப்படின்னா இதில் கொஞ்சம் மோர் சேர்த்துட்டு உப்பு போட்டிங்க அப்படின்னா ஜூஸ் ரெடி. இந்த அலோவேரா ஜூஸ் வந்து டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. மெயினாக வந்து சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம், கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, அப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். அதனால வர ரிஸ்க் வந்து நமக்கு குறையும். அப்புறம் வெயிட் லாஸ்க்கு எடுத்துக்கலாம் இது. ஸோ எல்லாருமே இதை வந்து குடிக்கலாம். கண்டிப்பாக வந்து இந்த ஜூஸை வந்து ஒரு மாதம் குடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். சம்மருக்கு ஒரு சூப்பரான ட்ரிங்க் இது. ஜூஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கிளாஸ் டம்ளரில் நான் சர்வ் பண்ணிடுறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க குடிக்கிறதுக்கு. அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் கூட இருக்காது. நம்ம கடையில் எப்படி வாங்கி குடிக்கிறோமோ அதே மாதிரியே இருக்கும். குடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதில் கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை இருந்தால் கூட அப்படியே நீங்கள் போட்டு விட்டுக்கலாம், அந்த வாசனை நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஜூஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். சம்மருக்கு ஒரு சூப்பரான ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஜூஸ் வந்து தர்பூசணி வாட்டர்மெலான் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சம்மருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி விற்கிறது வந்து இந்த தர்பூசணி தான். எங்கே பாரு அப்படியே குவியல் குவியலாக போட்டு வச்சுருக்காங்க. தர்பூசணி வந்து நல்லா வெயிட்டாக இருக்கிற பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க. நல்லா க்ரீன் கலரில் இருக்கணும். ஸோ இப்படி நமக்கு ஓப்பன் பண்ணால் நல்லா ரெட் கலரில் இருக்கணும். இந்த மாதிரி பழம் வந்து தான் நமக்கு வந்து ஜூஸ் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். நல்ல ஒரு இனிப்பாக இருக்கும். நேச்சுரலாக அதில் வந்து அந்த இனிப்பு ஜாஸ்தி இருக்கும். நமக்கு வந்து தூக்குனாலே வெயிட்டாக இருக்கணும். அந்த மாதிரி பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இது வந்து கட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். அப்படியே வந்து நான் கட் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து கத்தி வச்சு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அப்படியே ஃபுல்லாக வந்துடும்.
ஸோ இந்த தர்பூசணி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கட் பண்ணியும் சாப்பிட்லாம். சில பேருக்கு வந்து கட் பண்ணி சாப்பிட பிடிக்காது, அப்படி இருக்கிறவங்க ஜூஸ் போட்டு குடிக்கலாம். கட் பண்ணி சாப்பிடும்போது அதில் கொஞ்சம் பட்டை பவுடரு, அப்புறம் உப்பு, பெப்பர் பவுடர்லாம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி சாப்பிட்டு ஜூஸ் போட்டு குடிக்கலாம். ஸோ இதில் இருக்கிற கொட்டையை நீக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் இந்த சம்மருக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க தர்பூசணி. தர்பூசணியில் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே அயன் கண்டென்ட் நிறையா இருக்குது. ரொம்ப வந்து இரும்பு சத்து ஜாஸ்தி உள்ள ஒரு ஃப்ரூட் வந்து இந்த தர்பூசணி. இப்போ அந்த மாதிரி நான் அழகாக பீஸ் போட்டுட்டேன். பீஸ் போட்டு அப்படியே வந்து பெப்பர் உப்பு போட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் இந்த பழத்தில், ரெட் கலரில் இருக்கிற பழத்தில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கப்பில் போட்டு சாப்பிட்லாம். இப்போ பாதி பீசஸை வந்து நான் ஜூஸ் போட போகிறேன். நம்ம வந்து கட் பண்ணி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு சுகர் லெவல் கரெக்டாக இருக்கும். நம்ம ஜூஸ் குடிக்கும்போது அந்த ஸ்வீட்னஸ் பத்தாத மாதிரி இருக்கும். அதனால நான் இதில் கொஞ்சம் பனங்கற்கண்டு பொடி சேர்க்க போகிறேன். நீங்கள் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் நமக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அந்த தர்பூசணி ஜூஸ் வேணும் அப்படின்னா தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம். இதில் கொஞ்சமாக நான் பொடி சேர்த்துருக்கேன், பனங்கற்கண்டு பொடி. இப்போ அதை அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். ஜூஸ் அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்தாச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த ஜூஸ்ல பாத்தீங்கன்னா பசலைக்கீரைக்கு ஈக்குவலான அந்த இரும்பு சத்து நிறைய இருக்கிறதா சொல்றாங்க. இல்ல விட்டமின் சி இருக்கு, நிறைய விட்டமின்ஸ் இருக்கு. ஹார்ட் பேஷண்ட்டுக்கு இது ரொம்ப நல்லதுங்க. நம்மளோட பிளட் சர்க்குலேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பா இந்த சம்மருக்கு இந்த ஜூஸ் குடிங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஏபிபி ஜூஸ். இந்த ஜூஸ் எப்படி போடுறது பார்க்கலாம் வாங்க. ஏபிபி ஜூஸ்னா ஒன்றும் இல்லைங்க, ஆப்பிள், பீட்ரூட், மாதுளம்பழம். இதுதான். நான் ஆப்பிளையும் பீட்ரூட்டையும் இந்த மாதிரி சீவி எடுத்திருக்கேன். நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஆப்பிள் வந்து நார்மலாகவே எல்லாருக்கும் தெரியும், இதில் விட்டமின், ப்ரோட்டீன்ஸ் நிறைய இருக்குது. ஆப்பிள் வந்து நம்ம வெயிட் லாஸ்க்கு எடுத்துக்கலாம். ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். டெய்லி 3 ஆப்பிள் சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த அனிமிக் பேஷண்ட் இருக்கிறவங்களுக்கு இது வந்து குணப்படுத்தும். ரத்த சோகை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இது குணமாயிடும். இப்போ மாதுளம்பழம் வந்து நான் ஒரு மாதுளம்பழம் சேர்த்துருக்கேன். மாதுளையிலையும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நமக்கு மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணும், பிளட் கவுண்ட் ஜாஸ்தியாகும். பீட்ரூட்டும் அப்படி தான், பிளட் கவுண்ட் வந்து ஜாஸ்தியாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ வந்து இதில் தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு டம்ளர்லேருந்து 2 டம்ளர் கிட்ட தண்ணி சேர்க்குறேன். பால் சேர்த்து நம்ம ஜூஸ் பண்ணோன்னா எனக்கு அது வந்து நல்லா இருக்காது. பால் சேர்க்கறதா இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் வந்து நான் ஸ்வீட்னஸ்க்காக பனங்கற்கண்டு பொடி ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகர் போடாமல் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். ஏன்னா மாதுளையில், பீட்ரூட்டில், அப்புறம் ஆப்பிளில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாருக்குமே நார்மலாக தெரியும். அதில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு. மாதுளை பார்த்தீங்கன்னா அந்த வறட்டு இருமல் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதுளை ஜூஸ் கொடுத்தாங்கன்னா சரியாக போயிடும் அப்படின்னு இப்போ ரீசண்டாக சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம எலும்புக்கு, பல்லுக்கு அதெல்லாம் வந்து நல்ல ஒரு சக்தி கொடுக்குமா அந்த மாதுளை பழம். அப்படியே கடிச்சியும் சாப்பிட்லாம், அப்படியே நீங்கள் ஜூஸ் போட்டும் குடிக்கலாம். வயசானவங்க வந்து கடிச்சு சாப்பிட முடியாது இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஜூஸ் போட்டு கொடுக்கலாம். அதாவது சளியினால் வர நோய்கள் எல்லாம் போயிடுமா இந்த மாதுளை ஜூஸ் குடிக்கிறதுனால. நீங்கள் வடிகட்டாமல் குடிக்கலாம். நான் வடி கட்டியிருக்கேன், ஏன்னா கொஞ்சம் திப்பியாக இருந்தால் நமக்கு குடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குங்கிறதுனால. வடிகட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பியூர் ஜூஸ் வந்து உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். அந்த கலரே பாருங்கள் எவ்வளோ வந்து பிங்கிஷாக இருக்குது. இதை நம்ம உள்ளே வந்து சாப்பிடும்போது எவ்வளோ க்ளோ ஆகும்னு பாருங்கள் உடம்பு. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏபிசி ஜூஸ் கூட அப்லோட் பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு வடிகட்டினா. சூப்பராக சூப்பராக வந்து இந்த ஏபிபி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இனிப்பு, துவர்ப்பு, புளிப்பு எல்லாமே மிக்சடாகி இருக்கிற ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். சூப்பரான இந்த ஜூஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து பாடியில் ஒரு க்ளோனஸ் இருக்கும், ஒரு ஷைனியாக இருக்கும், நல்லா வந்து பிரைட்டாக பிரிஸ்காக ஃபீல் பண்ணுவோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த சம்மருக்கு இந்த 3 வகையான ஜூஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.